Vandanam, Susmantanam, Assalamu alaikum to all the Tamil people all over India, exactly in Tamil Nadu, exactly in திருவள்ளூர். நம்ம இப்ப பார்க்க இருக்கிறது இதமான இரவுகள். இதமான இரவுகள்ல எதை வேணாலும் பத்தி பேசலாம். இந்த இரவு இதமான கலையில் இருந்தால் சில விஷயங்களை பத்தி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். தினமும் இரவு தூரம் உங்களை வந்து பாருங்க. தேவை இருந்தா பாருங்க, தேவையில்லை இருந்தாலே அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கு. யாரையும் வற்புறுத்தி நான் பார்க்க சொல்லல. இப்ப இந்த இதமான இரவுகள்ல இன்னைக்கு நம்ம ஒரு பரபரப்பான வாழ்க்கை காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலையில பொழுது விடுகிறது தான் தெரிகிறது, எப்போ இரவு முடியுது தெரியல. இப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பு, வேலையில பார்த்தா ஒரு பரபரப்பு, தொழிலில் பார்த்தா ஒரு பரபரப்பு. தொழிலில் ஏகப்பட்ட டென்ஷன். உனக்கு பணம் கொடுக்கணும், இந்த சரக்கு வந்துருச்சு, இதை எடுக்கணும், இவ்வளோ வேலையாளுக்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில் அதிகமாக வந்துருச்சு, இது எதையாவது ஒரு பரபரப்பு. அப்படி இல்லைன்றாலும் வேலையில் பார்க்குறோன்னா முதலாளி இதை சொல்லியிருக்காரு, கார்பரேட் கம்பெனி நீ இவ்வளோ அழுத்தத்தை திருத்திக்கிறாங்க, இவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்க. இதாவது பரபரப்பில் மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா வேற ஒன்றும் இல்லை. இது இப்படி வச்சு அழுத்தம்னா ஒரு அழுத்தம். இதே மனசில் ஒரு அழுத்தம் முடிச்சுன்னா அதான் மன அழுத்தம் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. மன அழுத்தங்கிற ஸ்ட்ரெஸ் அப்படி தான் இருக்குது. எனக்கு கூட ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு. நான் அதை வேற விதமாக நான் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் மன அழுத்தம் வரும் தான். இந்த காதலில் வீழ்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் வரும், கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் மன அழுத்தம் வரும், மதுமையில் இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் வரும், இளமையில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் வரும். அது மன அழுத்தத்திலேருந்து மீள்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய மனோவியல் நிபுணர் என்ன பண்றாருன்னா, மன அழுத்தத்தை பத்தி ஒரு பாடம் நடத்துறாரு, அழகா விளக்குறாரு. ஒரு கையில ஒரு டம்ளரு கிளாஸ்ல தண்ணி கொடுக்குறாரு. அது ஒரு எவ்வளோ எடை இருக்குன்னு கேட்குறாரு. எல்லாரும் ஒரு எடை சொல்றாங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும், இது ஒரு 50 கிராம் இருக்கும், இது ஒரு 200 கிராம் தான், அப்படி எடை சொல்றாங்க. இதோட எடை இதோட கனம் எப்போது அதிகமாகும்னா, இந்த கையை இப்படியே தூக்கிட்டு இருக்கீங்களே, இது எவ்வளவு நேரம் உங்களால் தூக்க முடியும்? ஒரு 2 மணி நேரம் தூக்க முடிஞ்சு அதோட கனம் வேற. இது ஒரு 3 மணி நேரம் தூக்க முடிஞ்சு அதோட கனம் வேற. ஒரு நாள் தூக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கை விளங்காம பண்ணும். கையை நீங்க நவத்தவே முடியாது, அதோட கனம் வேற. அதனால தண்ணியில இருக்கிற எடை கம்மி தான். அதை நீங்க சுமக்கிற பொழுதுதான் இதோட எடை கனம் அதிகமாகுதுங்கிறது அழகா விளக்குறாங்க. இது எதுல சொல்ல போறாங்க, நம்ம ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு பாரமா இருக்கு, மனசுக்கு கவலையா இருக்குன்னா அதை அப்படியே கலட்டி வச்சிருங்க. தூங்க போறப்ப அதையே மனசுல போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த அழுத்தம் கொடுக்க சுமக்க அது பாரமாகி நம்மள சிந்தனைகளை சதுரடிச்சு குழந்தை வச்சுக்கணும். அதனால எந்த ஒரு விஷயம் மனசுக்கு கனமா இருக்கு, மனசுக்கு பாரமான விஷயங்களை ஒரு காமெடியான நகைச்சுவை காட்சிகளை வச்சு அதை மறந்துடணும். இல்லைன்னா ஒரு குழந்தைகளோட பழகுறது. உங்களுக்கு கேரம் போர்டு விளையாட முடியுதா, உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட முடியுது, எதையாவது மனசு செலுத்தி அதை டைவெர்ட் பண்ணி அதுலேருந்து வெளியிருந்துக்கிட்டா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியிடலாம். இன்னைக்கு விதமான இரவுகளை பார்க்க வேண்டியது ஸ்ட்ரெஸ்லேருந்து ஈஸியாக டைவர்ஷன் தான் தேவை. ஒரு டைவர்ஷன், அதுலேருந்து டைவர்ஷன் நான் பார்க்குறோம். இந்த பாதையில் போகிறோன்னா டைவர்ஷன்னா இந்த பாதையில் போகணும். இந்த டைவர்ஷனை நீங்கள் விளையாட்டில் கொடுத்தாலும் சரி, பாடல் கேட்கறதுல கொடுத்தாலும் சரி, ஆன்மீகத்தில் எதுலையாவது டைவர்ட் பண்ணி கொடுத்துக்கிறது. இதுதான் இன்னைக்கு இதமான இரவுகளில் ஒரு அழகிய சிந்தனையாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த இதமான இரவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வந்தனம், சுஷ்மாந்தனம், அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் த தமிழ் பீப்புள் all over India, worldwide, Tamil Nadu, exactly in Pulivalam, Tiruvallur.